சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஒண்டர்ஃபுல் டைம், பிளஸ்ஸிங் டைம், ஆசீர்வாதத்தின் நேரம். அதாவது வார்த்தையில தான் ஆசீர்வாதமே இருக்கு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தையில தான் பிளஸ்ஸிங்கே இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வியாதி குணமாகணும்னா கூட சங்கீதம் 107:20 என்ன சொல்றாரு, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அந்த வசனத்தை அனுப்பி தான் குணமாக்குகிறார். ஏன்னா அந்த வசனத்துல ஜீவனும் ஆவியும் இருக்கிறதுனால அந்த வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனத்திற்கு யார் நடுங்குவாங்க? பிசாசு நடுங்கும் வசனத்திற்கு. எந்த வீட்டுல வசனம் இருக்கோ, எந்த வீட்டுல வேத வசனங்களை வாயை திறந்து வாசிக்கிறாங்களோ, அதிகாரம் எந்த இடத்துல அந்த வசனம் செயல்படுதோ, யாருடைய இருதயத்துல வசனம் இருக்கோ, அந்த வீட்டுல அவர்கள் ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். அதனால நம்ம வாழ்க்கையில வசனத்தின் நேரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வசனத்தை யார் கேட்டாலும் சரி, கேட்கிறவர்கள் உண்மையிலேயே தேவன் அவர்களிடத்தில் கிரியை செய்வார். இன்றைக்கு நாம முதல்ல யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க. இன்றைக்கு சப்ஜெக்ட் யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். There is a boy here who has 5 barley loaves and 2 fish, but what are they for so many? இங்க இந்த யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல எப்படி இந்த வசனம் துவங்குகிறது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இங்கே ஒரு பையன். இன்றைக்கு ஒரு பையனை குறித்து நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய வேத வசனத்தினுடைய இந்த நேரத்தினுடைய தலைப்பு என்னன்னா, இங்கே ஒரு பையன். There is a boy. அதான் டைட்டில். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு. ஆனாலும் இவ்வளவு ஜனங்களுக்கு அது எப்படி அப்படிங்கிற கேள்வி இங்கே வைக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்தம் உள்ளவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு பையனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள்ல முக்கியமான இடத்தை பிடிச்ச ஒரு பையன். ஏன்னா இந்த ஒரு பையன் அந்த வனாந்தரத்தினுடைய சூழ்நிலையை மாற்றின ஒரு பையன். ஆமா, பாருங்க, இந்த பையனுடைய தாட், இந்த பையனுடைய நினைவுகள் எல்லாமே யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் நமக்கு காணப்படுகிறது. இதுல குழந்தைகளை குறித்து பார்க்கும் பொழுது எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறபடி, எபேசியர் 5:1. போதும், நம்ம பிள்ளைகளை போல தேவனை பின்பற்ற வேண்டுமா? எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி மாதிரி இல்லை. எப்படி? பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்பாங்க. ஆமா, பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கேட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த ஷெல்டருக்குள்ள இருக்கிறாங்க, அதனால அவங்க கேட்கணும். அதனாலதான் இங்க சொல்றாரு, நீ பிள்ளைகளை போல தேவனை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்றாரு. அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்றாரு. மார்க் 10வது அதிகாரம் 15வது வசனம். மார்க் 10:15. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று. அவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்க என்ன சொல்றாரு? சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள். Truly I say you, whoever does not receive the kingdom of God like a child shall not enter it. சிறு பிள்ளையை போல நீ தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உனக்கு இடமில்லை. தேவனுடைய வசனத்தை எனக்கோ அதுவா தெரியாத, எனக்கு சங்கீதம் ஏற்கனவே படிச்சது தானே, அப்படி இல்லைங்க. நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை இன்னைக்கு இப்ப என்ன சொல்றாரு, இது நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளணும்.
எனக்கு தெரியும், ஆனால் நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். அப்படி இல்லை, சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஏற்றுக்கொள்ள மனதில்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லை அப்படின்னா என்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நான் தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இங்க அந்த ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ சிறு பிள்ளையை போல நீ வசனத்தை ஏற்றுக்கொள், அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நீ ஏற்றுக்கொள்வாய் அப்படிங்கிறார். இப்போ இந்த யோவான் 6வது அதிகாரத்துல ஒரு சின்ன பையனை குறித்து நம்ம இன்னைக்கு அதான் சப்ஜெக்ட் பார்க்க போறோம். அந்த சின்ன பையனுடைய கேரக்டர். ஸோ அதை குறித்து பார்க்கும்போது அந்த அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வனாந்தரமான இடம். திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன் அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை தேடி திரளான வியாதியஸ்தர்கள், பல பிரச்சனைகள் இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு தேடி வராங்க. ஏன் அங்கே தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, படிங்க யோவான் 6வது அதிகாரத்தில் 2வது வசனம் படிங்க. அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, அவர் செய்த அற்புதம், பலத்த அற்புதங்களை செய்கிறார். அந்த அற்புதத்தை பார்த்த உடனே என் குடும்பத்தில் இப்படி நல்ல காரியம் நடக்காதா, என் தம்பிக்கு பிரச்சனை இருக்குது, எங்கள் அக்காவுக்கு பிரச்சனை இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குது, இவரால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியுத அப்படின்னு பார்த்துட்டு திரளான ஜனங்கள் அந்த மலை அடிவாரத்திற்கு அவரை தேடி வருகிறார். இப்போ என்ன அற்புதம் அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். பாருங்க, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். 8-9 படிங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். 38 வருஷ பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு செகண்ட்ல அவனுடைய பிரச்சனை தீருது. அவன் படுக்கையை எடுத்துட்டு போறான். அடுத்து இன்னொரு அற்புதத்தை படிங்க. யோவான் 4வது அதிகாரம் 49-50. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். பாருங்க, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். வெறும் வார்த்தையை மட்டும் தான் சொன்னார். அந்த ராஜாவின் மனுஷன் சொன்னான், சார், கம் டவுன் பிஃபோர் மை சைல்ட் டைஸ். ஆண்டவர் சொல்றார், கோ, யுவர் சன் வில் லைவ். அவன் பையன் உயிரோடு இருக்கான், நீ போ அப்படிங்கிறார். அங்க அதே போல அவன் பிழைத்திருக்கிறான். பலத்த அற்புதம். யோவான் 2வது அதிகாரம் 2-3. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். 2-3 படிச்சீங்க பாருங்க. திராட்சரசம் கல்யாண வீட்டுல இல்லாமலே போயிடுச்சா? திருப்தியான ருசியான திராட்சரசம் அங்கே பரிமாறப்பட்டது. அப்ப அந்த திராட்சரசத்தை கொண்டு வந்தாரா, தண்ணியை திராட்சரசமா மாற்றினாரா? தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். முழு கல்யாண வீட்டுக்கும் அந்த திராட்சரசம் பரிமாறப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட பலத்த அற்புதங்கள் அவர் செய்யும் போது அவருடைய சீஷர்கள் கூட இருந்தாங்களா இல்லையா? சீஷர்கள் கூட இருந்தாங்க. இப்போ அந்த சீஷர்கள் தான் இயேசு கூட இருக்கிறாங்க. சீஷர்கள்லாம் யாரு? இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள். சீஷர்கள்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்கள். சீஷர்கள்லாம் யாரு? இயேசு செய்ததை செய்ய வேண்டும் என்ற துடிப்புள்ளவர்கள். சீஷர்கள்லாம் யாரு? இயேசுவை போல மன நிலைமை உடையவர்கள். அவர்கள் தான் சீஷர்கள். கனி கொடுக்கிறவர்கள், அவர்கள் தான் சீஷர்கள். இப்போ அந்த மலை அடிவாரத்துல வந்திருக்காங்க ஜனங்க. கிட்டத்தட்ட புருஷர்கள் மட்டும் 5000 பேர், பிளஸ் ஸ்திரீகள், பிளஸ் பிள்ளைகள், லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம நடக்கக்கூடிய சம்பவம் அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல 3வது வசனத்தை படிங்க. யோவான் 6:3. இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். பாருங்க, அங்க மலைக்கு மேல ஏறி சீஷர்கள் கூட உட்கார்றார். ஆமா, உட்காரும் போது 5வது வசனம் படிங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இப்போ சீஷர்கிட்ட கேட்கிறார், திரளான ஜனங்கள் வராங்களப்பா நம்மளை தேடி,
இவங்களுக்கு நம்ம வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாது, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு போட்டு அனுப்பணும். சரி, இந்த சாப்பாட்டை நம்ம எங்கே வாங்கலாம், என்ன ஏது, இவங்களுக்கு எங்கேருந்து நமக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை அங்கே பிலிப்புகிட்ட கேட்குறாரு. பாருங்க, யாரு கேட்டது? யாருக்கிட்ட கேட்குறாரு? சீஷர்கள் எதை பார்த்தவங்க? அற்புதத்தை பார்த்தவர், இயேசு கிறிஸ்துனுடைய. அவர் கேட்கிறாரு, இவர் எப்பேற்பட்டவர்? மீன் வாயில வரி பணத்தை எடுத்தவர். எங்க எடுத்தவர்? கடல்ல ஓடிட்டு இருக்கிற மீன்கிட்ட போய் தூண்டில வலைய போடு, அதுல ஒரு மீன் மாட்டும், அது வாயில வெள்ளி பணம் இருக்குது, அதை எடுத்து டாக்ஸ் கட்டுன்னு சொன்னவர். அவர் பேசுறாருங்க, ஏன்பா இவ்வளவு பேர் வராங்க, எப்படிப்பா சாப்பாடு கொடுக்கறது, எங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாருன்னா, அவன் மனநிலைமை எப்படி இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கேட்கிறாரு. ஏன்னா அது மலைப்பகுதி, சுத்தி கடை இல்லை, அது வனாந்திரமான இடம். இது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இவங்க மைண்டு எப்படி வேலை செய்யுது, சீஷர்கள் மனசு எப்படி வேலை செய்யுது, இதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக தான் பிலிப்புட்ட கேட்கிறார். இயேசு அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். 6வது வசனம் படிங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி அவர் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு தெரியும். தெரிந்தும் அவங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்கிறார். ஆமா, என்னப்பா என்ன பண்ணலாம், இவ்வளவு கூட்டமா இருக்குது, இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ பிலிப்பு என்ன சொல்றான் படிங்க, 7வது வசனம் படிங்க. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். பாருங்க, அங்க பிலிப்பு சொல்றாப்புல, இவ்வளவு ஜனத்துக்கு வந்து நம்ம சாப்பாடு எப்படி போட முடியும், இவ்வளவு ஜனத்துக்கு நம்ம சாப்பாடு எப்படி போட முடியும், சான்ஸே கிடையாது. ஆமா, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறதா இருந்தா கூட 200 பணத்துக்கு வாங்கணும். அந்த காலத்துல ஒரு பணம் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா ஒரு நாள் கூலி. ஒரு பணம்னா இன்னைக்கு ஒரு நாள் கூலி 1000 ரூபாய். அப்போ 200 பணம் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொடுத்தா கூட இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். அவன் 2 லட்சம் ரூபாய்க்கு சாப்பாடு செலவு பண்ணா கூட பத்தாதான். அப்ப எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கூட்டம் இருக்கும். இப்போ ஐயோ 2 லட்சம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருந்தா அங்க பணம் இல்லைன்னு அர்த்தம். பணம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப பணமும் இருக்கு, அங்க பணத்துக்கு குறையே இல்லை. ஆனா 2 லட்சத்துக்கு வாங்கினா கூட பத்தாதேங்க, இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இப்போ பிலிப்பு அவனுடைய மைண்ட் செட் எங்க போயிடுச்சுன்னா, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது கஷ்டம், அப்படிங்கிற மைண்ட் செட் அவனுக்கு போயிடுச்சு. இப்போ அவன் அற்புதத்தை பார்த்தவன் பிலிப்பு, இயேசு கிறிஸ்துவோட இந்த சீஷன். அடுத்த சீஷன் வராரு பாருங்க, 8வது வசனம் படிங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, அந்திரேயா. இப்ப அடுத்த சீஷன் வராரு. இவர் யாரு? அந்திரேயா. இவரு எல்லா அற்புதத்தையும் பார்த்தவர். இப்போ இவரு என்ன சொல்றாரு படிங்க, 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இந்த அந்திரேயா தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. இங்க ஒரு பையன் இருக்கிறான், ஆனா அவங்கிட்ட 5 அப்பம் தான் இருக்குது, 2 மீன் இருக்கு. அந்த பையன்ட்ட என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்க அந்திரேயா தான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றான். இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவங்ககிட்ட 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குது. இப்ப அவ்வளோ பெரிய கூட்டத்துல ஒரு பையன் தான் வந்திருப்பானா? எக்கச்சக்கமா 15000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. ஒரு குழந்தை மட்டும் தான் வந்திருக்குமா? எக்கச்சக்கமான பிள்ளைகள் இருக்குது. இப்ப இந்த பையன் டிஃபன் பாக்ஸ்ல 5 அப்பம் 2 மீன் இருக்குது. இது ஓபன் பண்ணா தெரியுமா, க்ளோஸ் பண்ணி வச்சா தெரியுமா? ஆமா, டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்குதுன்னு ஓபன் பண்ணா தெரியும். 5 இட்லி இருக்குதா, 2 இட்லி இருக்குதா, எத்தனை இருக்குதுன்னு. அப்போ இந்த பையன் அவன் கொண்டு வந்து என்கிட்ட இருக்கு, என் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு இருக்கு, இதை எல்லாருக்கும் கொடுங்க. இதுதான் ஆண்டவர் முதல்ல சொன்னாரு, நீ சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளாவிட்டால். அந்த பையனுடைய மனநிலைமை என்னன்னா, இங்க பசிக்குது, நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல, என்கிட்ட டிஃபன் பாக்ஸ், என் சாப்பாடு இருக்குது, இதை கொடுங்க. அதுதான் பிள்ளையினுடைய மனம். பாருங்க, அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா ஆசையா செஞ்சு அவனுக்கு வச்சு கொடுத்துருப்பாங்க. மீன் நல்ல அழகா வறுவல் போட்டு 5
அருமையான ரொட்டி சுட்டு அவனுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு சாப்பிட கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவன் தன்னுடைய சாப்பாடை இங்கே பசியில் இருக்கிறாங்க, அங்கே சாப்பாடு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய டிஃபன் பாக்ஸ் எடுத்து அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறான் அந்த சிறு குழந்தை, சிறு பையன். அப்போ இந்த இடத்துல அந்திரேயா சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இப்ப ரெண்டாவது சீஷன் அந்திரேயா, முதல்ல பார்த்தது பிலிப்பு. அவன் இவ்வளவு பேருக்கு இவ்வளவு சாப்பாடு எங்கிருந்து கிடைக்கும், அதுவும் 200 லட்சத்துக்கு வாங்கினா கூட முடியாது. ரெண்டாவது சீஷன் அந்திரேயா என்ன சொல்றான், இங்க வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, வாசனை மட்டும் தான் காட்ட முடியும், லைனா அப்படியே மோப்பம் பிடிச்சிங்க, வாசனை மட்டும் தான் காட்ட முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இது இரண்டாவது சீஷனுடைய விசுவாசம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்பதான் இயேசு அவர் எப்பேற்பட்ட அற்புதர் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? 10வது வசனம் படிங்க. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு உட்கார வைங்க எல்லாரையும். எவ்வளவு நேரம் உட்கார சொல்றாரு? இப்போ யார்கிட்ட சொல்றாரு? சீஷர்கிட்ட சொல்றாரு. சாப்பாடு இருக்கா? சாப்பாடு இல்லை, ஆனா உட்கார சொல்றாரு. எப்படி? சாப்பாடு இல்லை, ஆனா உட்கார சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அங்க சாப்பிட்றதுக்கான எந்த பொருட்களும் இல்லை, ஆனா சாப்பிட உட்கார சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற தேவன். இந்த இடத்துல அவங்கள பந்தி உட்கார சொல்றாரு, சாப்பாடு இல்லை. இது ஏன் உட்கார சொல்றாருன்னா, இந்த சீஷர்கள் உணர்வடையணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஏன்னா ஒருத்தன் சொல்றான் 2 லட்சத்துக்கு வாங்கினா கூட பத்தாது அப்படின்னு, இன்னொருத்தன் சொல்றான் 5 அப்பம் தான் இருக்குது, அவன் எம்மாத்திரம் அப்படிங்கிறான். இந்த சீஷர்கள் இயேசு யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். விசுவாசி தெரிஞ்சுக்கலானோ இல்லையோ, முதல்ல சீஷர்கள் தெரிஞ்சுக்கணும். சீஷர்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் அவருடைய தீர்மானம். அதனால எதுவுமே இல்லை, நீ இப்ப உட்கார சொல்லு. இப்ப என்ன பண்ண சொல்லு? உட்கார சொல்லு. பாருங்க, அதுதான் அவருக்கு கொடுத்து இப்ப போயிட்டு நீ உட்கார சொல்லு அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டு இப்ப உட்கார சொல்லு சொல்லல. முதல்ல ஒண்ணுமே இல்லை, இப்ப உட்கார சொல்லு அப்படிங்கிறாரு. இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா காணப்படுகிறது. இப்போ 5000 பேர் உட்கார்றாங்க. இருக்கும்போது உட்கார்றாங்களா, இல்லாத போது உட்கார்றாங்களா? அப்போ அந்த இடத்துல ஆகாரத்திற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் 5000 பேர் நிச்சயமா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு உட்கார்ந்தாங்க. அப்படின்னு இது எதை குறிக்குது? சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசிகளுக்கு விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவோடு பயணம் செய்து அற்புதத்தை பார்த்த சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் அந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பந்தி அமர சொல்லுங்கள் சொல்லி இந்த சீஷர்கள் சொன்னாங்க. விசுவாசிகள் அப்படியே உட்கார்ந்தாங்க. பிகாஸ் அவர்கள் விசுவாசிகள், விசுவாசம் உள்ள விசுவாசிகள். அல்லேலூயா. இது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே காணப்படுகிறது. 5000 பேர். இப்பதான் சப்ஜெக்ட் வருது. என்ன சப்ஜெக்ட்? 11வது வசனம் படிங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து, இயேசு என்ன பண்றாரு? அந்த அப்பங்களை எப்படி எடுக்க முடியும்? தொட்டாதான். எப்படி? தொட்டுதான் எடுக்க முடியும். அப்பத்த இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆமாங்க, சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இயேசு அப்பங்களை தொட்டார். இயேசு எதை தொட்டார்? அப்பங்களை எடுக்கும்போது அவர் கைப்படுமா படாதா? இயேசு எதை தொட்டார்? அப்பங்களை தொட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அப்ப விஷயத்தை பார்க்கும்போது படிங்க. வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரம் 12வது வசனம். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. யாருடைய கரங்கள்? பரிசுத்த தேவனுடைய கரங்கள் வானத்தை விரித்தன. வானத்தை உண்டாக்கின கர்த்தர். எதை உண்டாக்கின கர்த்தர்? வானத்தை உண்டாக்கின கர்த்தர்.
தம்முடைய கரங்களினால் வானத்தை சிருஷ்டித்த, வானத்தை விரித்த, வானத்தை உண்டாக்கின கர்த்தர். அதனால தான் அந்த அப்பத்தை எடுத்து, இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் முதல்ல எதில் எடுக்கிறார்? தன்னுடைய கையில் எடுக்கிறார். கையில் எடுத்து என்ன பண்றாரு? இது ரொம்ப அருமையான வசனம். இந்த கையில அப்பத்தை எடுத்து என்ன பண்றாருன்னா, மத்தேயு 14:19 படிங்க. மத்தேயு 14:19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து. எதை அண்ணாந்து பார்த்தாரா? வானத்தை அண்ணாந்து பார்த்து. அப்படிங்கிறப்போ அவர் கையில் என்ன இருக்குது? ஆசீர்வதித்து. அப்பதான் என்ன பண்ணாரு? அவர் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய கண்கள் எதை பார்த்துட்டு இருந்தது? வானத்தை பார்த்து. மறுபடியும் மார்க் 6:41 படிங்க. மார்க் 6:41. அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, போதும், வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து. அடுத்து லூக்கா 9:16. அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து. இந்த 3 சுவிசேஷ புத்தகத்திலேயும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷ புத்தகத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ரகசியம். அவர் கைகளில் அப்பம் இருக்கும் பொழுது அவர் பார்த்தது வானத்தை. அவர் கைகளில் அப்பத்தை எடுக்கும்போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. அவர் கையில் 5 அப்பம் தான் இருக்கு, 2 மீன் தான் இருக்குது. ஆனா அவர் பார்ப்பது வானத்தை. அவர் ஐயோ 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, இதை எப்படி 5 அப்பம் 2 மீன் 5000 பேர், 5 அப்பம் 2 மீன் 5000 பேர், இவ்வளவுதான் இருக்குது, இது எப்படி கொடுக்கறது? அவர் கையில இருக்கிற அப்பத்தை பார்க்கல, வானத்தை பார்த்தாருங்க. நீங்க நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா? ஐயோ என்ன நடக்குமோ? ஆமா, இதையே முறைச்சு பார்க்க வேண்டியது. இந்த மாசம் எப்படி நடக்குமோ? கரெக்டாக கால் பண்ணுவான், அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாம், என்ன பண்ண போகிறோமோ தெரியல. ஐயோ, அப்பப்போ பர்ஸை எடுத்து பார்த்துட்டு இவ்வளோதான் இருக்கு. அப்பப்போ பீரோ ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் என்ன பண்ணுறது. இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம், நீ உன்னிடத்தில் இருப்பதை பார்க்காமல் உன்னத தேவனை நோக்கி பார். அவரை நோக்கி பார்க்கும்போது நீ கையில் வைத்திருக்கப்பட்டிருப்பது அத்தனையும் உன்னை திருப்தியாகும். உன்னை திருப்தியாக்கும் ஆசீர்வாதம் குறைவுள்ளதாக காணப்பட்டாலும் நிறைவான தேவனை நீ நோக்கி பார்க்கும் போது இந்த பாத்திரத்தை நிறைவான பாத்திரமாய் மாற்றுகிற தேவன். அதனால தான் அந்த 3 சுவிசேஷ புத்தகத்திலையும் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து என்ன பண்ணி மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன். ஆமா, அவர் பிதாவின் மகிமையை சுமக்கிற தேவன். அதுதான் நம்ம யோவான் 2வது அதிகாரத்தில் பார்த்தோம். எவன் இயேசு கிறிஸ்துவை உடையவனோ அவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆமா, அதனால அவர் பிதாவின் மகிமையை வெளிப்படுத்துகிற தேவன். இந்த பூமியிலே அவருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த பூமி எங்கும் அவருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய மகிமை வெளியரங்கமாயிற்று. அவர் இங்கே இருந்து வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில், நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்ட விழுப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில். ஆமா, இங்கேயே அங்கேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன இருக்கு? கனெக்ஷன் இருக்கு. பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. ஹல்லேலூயா. அப்ப இங்க வசனம் சொல்லுது, அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து. அப்போ கடைசியா படிச்ச 9:16 படிச்சோம் இல்லையா? வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்ப நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாத போது எங்க பார்க்கணும்? ஒன்றும் இல்லாத என்னை நன்றாய் அறிந்து
தேடி வந்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை நன்றாய் நல்ல நேசரே, உம் அழகான கண்களாலே ஒண்ணுமே இல்ல. 5 அப்பம் 2 மீன் இப்ப 15,000 பேருக்கு மேல கொடுக்கணும். அதனால இதுக்கு ஒரே வழி உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, என்றும் நல்லவரே, அவர் நல்லவரே, உன் நன்மைகள் குறையாதே. இப்போ உங்களுக்கு இப்போ அடுத்து சொல்லக்கூடிய வசனம் தெளிவா புரியும். எப்படி புரியும்? ஏன்னா கையில இருக்கிறது எத்தனை அப்பம், எத்தனை மீன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க 5. இன்னொரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க 2. இப்ப 5 இருக்கு, 2 இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா எதிரில உட்கார்ந்து பந்தியிருக்க உட்கார வச்சிருக்க எத்தனை பேரு? இப்ப அவங்க அப்படியே கிளம்புப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, உட்கார வச்சுட்டாரு. இப்போ நின்றுட்டு இருக்கும்போது இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருங்க, ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியும் சாப்பாடு வந்துடும் சொல்றாங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா 2 மனசாவே இருப்பாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம், வந்தா சாப்பிடலாம் இல்லைன்னா போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணிட்டாரு, உட்கார சொல்லு பந்தியில. எப்படி அப்படின்னா சாப்பாடு நிச்சயம். அதனால அப்படி பசியில எல்லாம் ஆக்ரோஷமா ஆவேசமா இன்னைக்கு நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மலையடி வாரத்துல பாருங்க, எப்பவுமே நம்ம சாப்பாடு செஞ்சு வீட்டில் சாப்பிட்டா கொஞ்சமா சாப்பிடுவோம். ஆனா டூருக்கு போறோம்னு சொல்லிட்டு எங்கன்னா மலை மேல வண்டி கிண்டி எடுத்துட்டு போனோம்னா அப்போதான் பசி அகோரமா இருக்கும். எப்படி இருக்கும்? ஆமா, சாப்பாடு எவ்வளவு இருந்தாலும் காலி ஆயிடும். இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அது அப்படிப்பட்ட மன நிலைமை. இங்க அப்படிதான் அங்க உட்கார வச்சிருக்கிறாரு எல்லாரையும். அதனால இவங்களுக்கு சாப்பாடு போடணும்னா வேற வழியே இல்லை, வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். வானத்தை இப்ப அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதிச்சாச்சு. இங்க அடுத்த சப்ஜெக்ட் ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமான. ஏன் இந்த மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நான் இருந்தது 5, இருந்தது 2, இருந்தது 5. ஆனா அவர் அதை பார்க்கவே இல்லை. அவர் பார்த்தது எதை? பரிசுத்த தேவனை நோக்கி பார்த்த தேவன். ஆமா, அவர் மகிமையின் தேவன். ஆமா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீத புத்தகத்துல போட்டிருக்குது இல்லையா? ஆமா, எங்கேயும் படிச்சேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 19:1 படிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. The heaven declares the glory of God. வானங்கள் எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப கையில எத்தனை? 5 அப்பம். எத்தனை அப்பம்? எல்லாரும் சொல்லுங்களேன். எத்தனை அப்பம்? எத்தனை மீன்? எங்க இருக்கு? அவர் கையை பார்த்தாரா மேல பார்த்தாரா? அப்ப நம்ம இருக்கிறத பார்க்கணுமா அல்லது நம்ம இனி இருக்கிற தேவைக்காக தேவனை பார்க்கணுமா? இருக்கிறத குறித்து கவலைப்படலாமா? இயேசு கவலைப்பட்டாரா? காரியங்களை நடத்தினாரா இல்லையா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சம்பவம் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். இதே சம்பவம் பழைய ஏற்பாட்டில் நடக்குது. இதே சம்பவம் எங்க நடக்குது? ஒண்ணுமே இல்லை. படிங்க வசனம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆதியாகமம் 15:5. ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி
உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்ல, ஆபிரகாமுக்கு வம்ச விருத்தி இல்ல, வாரிசு இல்ல, வயசு 90 கிராஸ் ஆயிடுச்சு, சாகிற வயசு, அவனுக்கு குழந்தை பெறக்கூடிய அந்த தன்மையே அவன்கிட்ட இல்ல. ஏன்னா அவன் சரீரம் செத்தவன் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவங்க வீட்டுக்கு வேலைக்காரனை எடுத்து வளர்ப்பு மகனா வளர்க்கலாமா, அல்லது அடிமை பெண்ணுடைய மகனை எடுத்து மகனா தத்தெடுத்துக்கலாமா? இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்த ஆபிரகாம், ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை, அந்த சிச்சுவேஷன்ல ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை அண்ணாந்து பாரு. எதை பாரு? நீ உன் பொண்டாட்டிய பார்க்காத, உன் பொண்டாட்டியினுடைய கர்ப்பத்தை பார்க்காத, அவளுடைய மெடிக்கல் ஹிஸ்டரியை பார்க்காத, அவகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்காத, உன்னை படைத்த சிருஷ்டித்த உன் நாசிலே ஜீவ சுவாசத்தை தந்த உன் தேவனை நோக்கி பார். அந்த உணர்வு உனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் அற்புதம். அந்த உணர்வு இல்லாத வரைக்கும் பண்ணு, ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணு, நார்மல் பாடியை டெட் பாடியா மாத்து, மெடிசின் கெமிக்கல் எல்லாம் போட்டு நாசம் ஆகட்டு, நோ ப்ராப்ளம், ஐ டோன்ட் கேர். அதான் ஆண்டவர் சொல்றார். ஏன்னா நீ இருக்கிறத பார்க்குற, நீ இருக்கிறத பார்த்து 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 நீ கெட்டு குட்டிச்சோரப்போ. நாசிலே சுவாசத்தை தந்த ஜீவன் உள்ள தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய உணர்வு உனக்கு வரும்பொழுது உன்னத தேவன் சொல்லுகிறார், சிறாம் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும். ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் 3 முறை வானத்தை அண்ணாந்து பார்த்து எங்க நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன வார்த்தை, அண்ணாந்து பார் வானத்தை, நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன முடியாது, என்ன முடியாததுனால சொல்றாரு, இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஷயம். என்ன விஷயம்? 5 அப்பம் 2 மீனா கர்த்தர் எவ்வளவு பேருக்கு போஷித்தார்? 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்தார். அது மட்டுமா? மீதியான துணிக்கைகளை என்ன பண்ணாங்க? எத்தனை கூடையில சேர்த்து வச்சாங்க? நிஜமாவா? இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவன்னு யோசிச்சு பாருங்க. அங்க அந்த சின்ன பையன்கிட்ட இருந்த அப்பம் 5, மீன் எத்தனை? 2. எத்தனை அப்பம் இருந்தது? இப்போ மீதியானது எத்தனை கூடையில எடுத்தாங்க? இந்த 12 கூடையில இருந்ததை என்ன முடிஞ்சுதா? அங்க எத்தனை பேருக்கு சாப்பாடு, எத்தனை அப்பம் கொடுத்தாங்கன்னு என்ன முடிஞ்சுதா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ எப்போ வானத்தை நோக்கி பார்க்கிறாயோ, எப்பொழுது பரிசுத்த தேவனை நோக்கி பார்க்கிறாயோ, அப்பொழுது இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, எண்ணி கொடுக்கப்பட்ட அப்பங்கள் எண்ண முடியாமல் 12 கூடைகளில் நிரப்பப்பட்டது. அதே போல வாழ்க்கையில இப்பொழுது இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், அவர் கர்த்தர் அவர் உன்னுடைய ஆசீர்வாதங்களை விருத்தி அடைய செய்து, வர்த்திக்க செய்து, நீ நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை உன் வாழ்க்கையில் செய்வார் அவரை பார்க்கும்போது. எண்ணி கொடுக்கப்பட்ட அப்பங்கள் எண்ண முடியாமல் கூடையில் நிரப்பப்பட்டது. அந்த ஸ்டார்டிங்ல கவுண்ட் எத்தனை? 5. அந்த எண்டு முடிவு எப்படி இருக்குன்னா, there is no count, எண்ண முடியலைங்க. சாப்பிடுறது எக்கச்சக்கமா, மீதியானது அதுவும் எண்ண முடியாதுங்க. மொத்தமா வாரி கொட்டணும், 12 கூடையில இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதன் செய்ய முடியாததை தேவன் செய்கிறவர். அது மட்டுமல்ல, எண்ணி கொடுத்த அப்பத்தை எண்ண முடியாமல் செய்த தேவன். எண்ண முடியாமல், அப்ப அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நினைச்சு பார்க்க முடியாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அற்புதமான ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதுல ஒரு பியூட்டி இருக்கு. என்ன பியூட்டி தெரியுமா? 13வது வசனம் படிங்க. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இப்போ தலையை சுத்த வைக்கிறார். என்ன பண்றாரு? எப்படி தலையை சுத்த வைக்கிறார் தெரியுமா? கையில் எடுத்தது 5,
ஆமாப்பா ஒரு 15,000 பேர் சாப்பிட்டாங்க. எவ்வளவு சாப்பிட்டாங்க? 5ங்க. எத்தனை? 5. 15,000 பேர் திருப்தியா சாப்பிட்டாங்க, ரொட்டி சாப்பிட்டாங்க. 15,000 பேர் ரொட்டி சாப்பிட்டாங்க. அப்படியா? அப்ப எவ்வளவு நீங்க மொத்தம் சமைச்சீங்க, ரெடி பண்ணீங்க? 5ங்க. எத்தனை? 5ங்க. நம்மள என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன். 5 அப்பம் இருந்துச்சா 5,000 பேர் புருஷர்கள் ஸ்திரீகள் சேர்த்து சாப்பிட்டாங்க. யார லூசுன்னு நினைக்கிற? நீ லூசா நான் லூசா கேட்பான். ஆனா அங்க வசனம் சொல்லுது அவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க. எத்தனைல சாப்பிட்டாங்க? 5ல சாப்பிட்டாங்க. 5ல எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? புருஷர்கள் 5,000 பேர் சாப்பிட்டாங்க. 5 அப்பத்துல எத்தனை கூட நிரப்புனீங்க? 12 கூட. யோ ஒரு கூடையில 5 அப்பம் போட்டா தூர்ல ஓரமா இருக்கும். என்ன 5ல சாப்பிட்டுட்டு மீதியானது 12 கூடையில எத்தனைல சாப்பிட்டீங்க? 5ல சாப்பிட்டீங்க. யோ 5,000 பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. எத்தனை அப்ப இருந்துச்சு? மரியாதையை சொல்லு. 5ங்க. 12 கூட நிறைய அப்பா இருக்குதுப்பா. இதையே எண்ண முடியாது. அப்புறம் எப்படி? அது இல்லைங்க, 5 தாங்க. இதுதான் எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நினைச்சு பார்க்க முடியாத அற்புதத்தை செய்கிற தேவன் உன்னுடைய தேவன். அதை நீ ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவனே. அதனால தான் இந்த இடத்துல அந்த வார்த்தை போட்டிருக்குது. இல்லைன்னா அதை போட்டிருக்க மாட்டாங்க. நீ சாப்பிட்ட உடனே உனக்கு உணர்வு இருக்காது. எல்லாரும் சாப்பிட்டு போயிடுவாங்க கை கழுவிட்டு. அப்புறம் 12 கூடையில் எடுத்தோம்னா அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அங்கே புதுசாக ஒரு கதை கட்டுவாங்க. யாரோ லாரியில் லோடு கொண்டு வந்தாங்களாம், இறக்குனாங்களாம், எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். அதனால தான் வசனம் 13 போட்டிருக்குது, 5ல் அவர்கள் சாப்பிட்டு. போட்டிருக்கா இல்லையா? வசனம் 13 என்ன போட்டிருக்குது? 5ல் அவர்கள் சாப்பிட்டு. எத்தனை சாப்பிட்டாங்க? ஆமா. எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? எவ்வளவு சாப்பிட்டாங்க? எவ்வளவு சாப்பிட்டாங்க பிரதர்? 5ல சாப்பிட்டு. கை கொடுத்துருங்க. 5ல சாப்பிட்டு. ஆமா. அதனால தான் ஆண்டவர் ரெக்கார்டு எழுதிட்டாரு. 5ல் அவர்கள் சாப்பிட்டு. ஹல்லேலூயா. அப்ப இந்த 5க்கு யார் முக்கியமான காரணம்? யார் முக்கியமான காரணங்க? அந்த சிறு பையன். யாரு? அந்த சிறு பையன் கொண்டு வந்த அந்த சின்ன டிஃபன் பாக்ஸ்ல இருந்த 5 அப்பம் அந்த வனாந்தரத்துல ஒரு பெரிய அசைவை உண்டாக்கினது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கீழே இருக்கிறத பார்க்கணுமா, மேல பார்க்கணுமா? ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதித்தாரா அல்லது பூமியில இருந்து ஆசீர்வதித்தாரா? அப்போ உனக்கு ஆசீர்வாதம் வானத்தின் பலகணியிலிருந்து வேணுமா, பூமியில இருந்து வேணுமா? எல்லாரும் சொல்லுங்களேன், எங்க இருந்து வேணும்? பலகணின்னா என்னது? பலகணின்னா என்னதுங்க? விண்டோ ஆஃப் ஹெவன். விண்டோ ஆஃப் ஜன்னலுங்க. ஜன்னலுக்கு இன்னொரு பேர் தான் பலகணி. வானத்தின் ஜன்னல். அங்கிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் வேணுமா, இல்ல இங்க பர்ஸ்ல பீரோல இருக்கிற ஆசீர்வாதம் போடணுமா? ஒத்துக்கிறீங்களா? வானத்திலிருந்து ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த சின்ன பையனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் எங்க இருந்து? இந்த 12 கூடையில் நிரப்புனாங்கல்ல, அது முக்கியமான காரணம் யாரு? இந்த சின்ன பையன். அப்ப இந்த சின்ன பையன் நோட் பண்ணப்பட்ட பையனா இல்லையா? ஆண்டவர் இந்த சின்ன பையனை மறந்துட்டாரா, மறக்கலையா? அந்த 5 அப்பத்தை மறந்துட்டாரா, மறக்கலையா? அவர் அங்க ஆயிரங்களுக்கு போஷித்தாலும் இந்த 5 அப்பத்தை தான் முன்னாடி வைக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க முக்கியம் அப்படிங்கிறார். இந்த பையன் கொண்டு வந்த அப்பம் தாங்க முக்கியம். 5ல் அவர்கள் சாப்பிட்டு இவ்வளவு நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த 5 தாங்க அப்படிங்கிறார். இந்த 5 இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டா இல்லையா? வானத்தின் பலகணிகள் திறக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? அதை மட்டும் படிங்க, ஜெபிப்போம். யாருக்காவது தெரியுமா வானத்தின் பலகணிகள் திறக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? மல்கியா 3:10. ஆமா, சரியான வசனத்தை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு கை தட்டலாமே, பிளஸ் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துடலாம். கை தட்டலாமே. இப்ப அந்த வசந்த சத்தமா படிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று
அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சிறு பிள்ளையை போல நீ தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருக்கணும். நீ தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ள மகனாக உண்மை உள்ள மகளாக இருந்தால் பரிசுத்த தேவன், இந்த சின்ன பிள்ளை என்கிட்ட இதான் இருக்கு, என்கிட்ட இது இருக்கியா, ஆமா இதை நான் கொடுக்குறையா, அந்த சின்ன பிள்ளையை மூலம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவன் இந்த வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நீ தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருந்தாய் என்றால் கர்த்தர் உன் ஆசீர்வாதங்களை அவர் வானத்திலிருந்து உண்டாக்குவார். உன் கையில் இருக்கிறத நீ பார்க்காம தேவனை பார்க்க ஆரம்பிச்சேன்னா, நீ தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தேன்னா பரிசுத்த தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இடம் கொள்ளாமல் போக மட்டும். மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க, எப்படி போடுறது, தெளிவா படிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும். ஒரு நிமிஷம், என்ன போடுறது, இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். எப்படி இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். இங்க சாப்பாடு கொடுத்து மீதி 12 கூடையில் எடுத்தாங்கன்னா எக்கச்சக்கமா வந்துருச்சு. இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். நம்ம வாழ்க்கையில தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆனா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். இந்த சிறு பிள்ளையை போல நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். ஆமா, அவன் எதை பத்தி கவலைப்படல, என்கிட்ட இதாங்க இருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இதுதான், இதை நான் தேவனுக்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான். உண்மை உள்ள மனுஷன் இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கப்படுவான். இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதம். ஆண்டவர் முழு வேதாகமத்திலையும் டெஸ்ட் பண்ண சொல்லி, சோதனை செய்ய சொல்லி அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே வசனம் இது மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. ஆமா, நான் உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஆமா, ரொம்ப அழகா சொல்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஒரு சிறு பையன் மூலமாக ஒட்டுமொத்த மக்கள் அந்த மலைப்பகுதியிலே வனாந்தரத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுவோம். வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 12 கூடைகளில் மீதமானதை எடுத்த அந்த வனாந்தரத்திலே எடுத்த சீஷர்கள். ஆமா, இப்ப 5 அப்போ 2 மீன் கொடுத்தா அவனை விட்டுருப்பாங்களா? அவனை அம்போன்னு விட்டுருப்பாங்களா? அவன் தான் அந்த இடத்துல கதாநாயகன் இருந்திருப்பாங்க. அவன் தான் கதாநாயகன். ஏன்னா இயேசு மறக்கவில்லை. அவர் முடிவுரை எப்படி முடிச்சார் அப்படின்னா, அவங்க எல்லாரும் எப்படி அவங்களுக்கு சந்தோஷம் திருப்தி வந்துச்சுன்னா அந்த 5 எது வந்துச்சு, அந்த 5 ரொம்ப முக்கியம். அந்த சின்ன பையன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் தேவனுக்கென்று தனக்கு உண்டானதை கொடுத்தவன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த தேவன் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் நம்மிடத்தில் இருப்பதை பார்க்காமல் உன்னத தேவனை பார்த்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாக மாறுவோம். நம்மை அவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர்